வணக்கம். இந்த பாடலை படித்து பாருங்கள். ஏதோ பிதற்றுவது போல இருக்கும். பொருள் தெரிந்து நமக்கு புரிந்தவுடன் தமிழின் இனிமையும் வலிமையும் தெரியும். காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை. கூக்கு கூ, காக்கைக்கு கொக்கொக்க. காக்கைக்கு காக்கைக்கும் காக்கைக்காக. காக்கைக்காக கூகை என்றால் காகத்திற்கு கூகையை வெல்ல முடியாது. கூகை என்றால் ஆந்தை. கூகைக்காக காக்கை. ஆந்தைக்கு காகத்தை வெல்ல முடியாது. கோக்கு அரசனுக்கு. கூ காக்கைக்கு. கூ என்றால் நாடு. தன் நாட்டை பகைவரிடமிருந்து காப்பதற்கு. கொக்கக்க கொக்கை போல் கவனமாக காத்திருக்க வேண்டும். கக்கைக்கு பகையை எதிர்த்து காக்கைக்கு காப்பதற்கு. கைக்காக சிறந்த அரசனாலும் முடியாமல் கைவிட்டு போய்விடும் என்பது கருத்து. காக்கை எதிரி கூகை, ஆந்தைக்கு எதிரி காக்கை. அதே போல அரசன் தன் நாட்டை காக்க வேண்டும் என்றால் கொக்கை போல் காத்திருக்க வேண்டும். எதிரியை இனம் கண்டு கொண்டு சமயம் வரை பொறுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பலம் பொருந்திய அரசனாலும் பகை எதிர்த்து தன் நாட்டை காக்க முடியாது. இவ்வளவு அர்த்தம் அடங்கிய இந்த பாடல், காலமேக புலவரின் இந்த பாடல் அவரது கவித்திறத்துக்கும் தமிழின் தரத்துக்கும் ஒரு சான்று. நன்றி. பிடித்திருந்தால் பகிருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பாட்டை பிரித்து பொருள் கொடுத்திருக்கிறேன். படித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும்.